இந்த படம் வந்து மே 9 வருது. நாங்கள் ஆஸ்காருக்கு படம் பண்ணலை, ஆடியன்ஸுக்கு தான் படம் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த மாதிரி கதை உலகத்திலே இல்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். வந்தால் நல்ல ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபேமிலியோடு சிரித்து சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு அற்புதமான படம். தொடர்ந்து நான் காமெடியனாக தான் நடிப்பேன், கேரக்டர் ரோல் தான் நடிப்பேன். நம்ம எப்போதுமே போலீஸாக தானே நடிப்போம். 260 படம் நடிச்சிருக்கிறேன். அதில் 200 சொச்ச படம் போலீஸு. ரொம்ப ஈஸி போலீஸாக நடிக்கிறது. போனோமா, குரலை உயர்த்தி பேசுனோமா, 2 அடி அடித்தோமா, ரொம்ப ஈஸி. பட் இதில் நான் போலீஸாக தான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதில் நம்மளை எப்படி காமெடியாக வேலை வாங்கியிருக்காருன்னா உண்மையிலே டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். வரும்போது அண்ணாச்சி இமான் அண்ணே சொன்னாங்க, நீங்கள் சினிமாவை சம்மந்தம் இல்லாமல் வேற ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் ட்ரெண்டு, அதான் கண்டென்ட். இல்லை கேட்டாப்புல கோவை பாபு அவர்கள் கேட்டார், என்னென்ன மீசையெல்லாம் எடுத்துட்டீங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு. மற்றவங்கெல்லாம் ஜனநாயகன் நம்ம ஒரு படத்தில் நடிக்கும் போது நான் மக்கள் நாயகன் ஒரு படத்தில் நடிக்கிறேன், அதுக்காக இந்த மீசையை எடுத்துட்டேன். அண்ணாச்சி கண்டென்ட் வந்துடுச்சா? அவர் ஜனநாயகன் நடிச்சிட்டு இருக்காரு, நான் மக்கள் நாயகன் ஒரு படத்துல, அதே சங்கராபுரத்துல தான் சார் எங்களை எங்க கூட்டு போனாரோ அதே சங்கராபுரத்துல மக்கள் நாயகன் ஒரு படத்துல விவசாயியா நடிச்சிருக்கிறேன். அந்த டைரக்டர் சொல்லிட்டாரு, ஈசையெல்லாம் எடுத்துருங்க, எடுத்துட்டு வெள்ளதாடிலாம் வேணும். ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ 4 நாள் கழிச்சுன்னு ஒரு ஷெட்யூல் போறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு சில இதுல மீசை கண்டினியூட்டி, ஒரு இதுல மீசை கிடையாது. ஸோ அவரு ஜனநாயகன் நடிக்கும் போது நம்ம என்ன மக்கள் நாயகன் நடிக்க கூடாதா? கண்டென்ட் வந்துச்சு உங்களுக்கெல்லாம். நான் எப்போதுமே ஒரு மேடையில் முடிச்சுட்டு போகும்போது எங்கள் தலைவர் கேப்டனை பற்றி நான் சொல்லுவேன். கேப்டனை பற்றி டிசம்பர் 28 அப்போதான் தெரிஞ்சுது பாதி பேருக்கு. ஒருத்தருடைய அருமை இருக்கும்போது தெரியாது, அவர் இல்லாத போது தான் அவருடைய அருமை தெரியும். எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடி பேருக்கு அவர் நன்மை செஞ்சிருக்கிறார், உதவி செஞ்சிருக்கிறார். பட் தெரியாம எத்தனையோ பேருக்கு செஞ்சிருக்கிறார். செஞ்ச உதவியை சொல்லி காட்ட மாட்டார் புரட்சி கலைஞர். யாரையுமே மரியாதை இல்லாம பேச மாட்டார். எப்போதுமே நான் எந்த மேடையா இருந்தாலும் அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு தான் போவேன். தலைவர் கேப்டன் அவர்கள் தைரியமானவர், அது உங்களுக்கும் தெரியும். சட்டசபையிலே நம்ம பார்த்திருக்கிறோம். அவர் தைரியம் யாருக்குமே வராது. ஆனந்த விகடன்ல ஒரு முறை பேட்டி ஒண்ணு கொடுத்தார். நிருபர் கேட்டார் ஒரு கேள்வி. தலைவர் கலைஞர் அவர்கள் கோபாலபுரத்தில் இருக்கிற வீட்டை தனக்கு பிறகு, தன் மனைவிக்கு பிறகு, தன் குழந்தைக்கு பிறகு அதை மருத்துவமனைக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு கேப்டன் சட்டென்றும் பதில் சொன்னார். பாருங்க, ஒருத்தர் உதவி செய்யணும்னு நினைச்சா அப்போதே அதை கொடுத்துட்டு போயிடணும், அதுக்கு பேர் தான் உதவி அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்னார். உதவி செய்யணும்னு நினைச்சா அப்பவே முடிச்சிடணும். அது என்ன, அது மனைவிக்கு பிறகு, குடும்பத்துக்கு பிறகு, குழந்தைக்கு பிறகு, அதன் பேரு உதவி கிடையாது. இது ஆனந்த உடல்ல தலைவர் கேப்டன் சொல்லியிருக்கிறார். சோ உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அப்பவே அந்த நிமிஷமே உதவி செஞ்சிருங்க. இந்த படத்தை நிச்சயமாக மீடியா, அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படம்லாம் ஓடல. காரணம் கதை கிடையாது. கதை இருந்தால் அது பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, சின்ன ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, படம் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும், அது மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா கதை ஸ்ட்ராங்கா இருக்கு. கதை ஸ்ட்ராங்கா இருக்கு. நேற்று நைட்டு நான் ஒரு படம் பார்த்தேங்க, லால் சார் படம், லாலேட்டன் படம். படம் ரிலீஸ் ஆக போகுது, தமிழ்ல வருது, தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், தொடரும். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை தாங்க, என்ன அருமையா அதை எடுத்திருக்கிறாங்க தெரியுமா? சோ கதை ஒரு ஒரு படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். அந்த கதை இந்த அம்பி படத்துல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நானும் தம்பி ரோபோ சங்கரம் நடிக்கும் போது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீனு, தம்பி ரோபோ சங்கருடைய பாடி லாங்குவேஜ், அந்த மாடுலேஷன், அந்த ரியாக்ஷன், ஒரு 13 கமல் சாரா உள்ள வச்சிருக்கிறாரு அவர். ஏன்னா அவர் நான் எப்படி கேப்டனோட விசுவாசி, கேப்டனுடைய ரசிகரோ, அதே மாதிரி அவர் கமல் சாரோட விசுவாசி ரசிகர். அந்த லுக்கு, அந்த அந்த வாய் கோணிட்டு போறது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 13 கமல் சார் உள்ள இருக்காரு. கமல் சார் கிட்ட 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 இருந்து பார்த்து 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 ரசிச்சு அவ்வளவு கமல் சாரை உள்ள இழுத்து வச்சிருக்கிறார். சோ இந்த படத்துக்கு நீங்க நிச்சயமா சப்போர்ட் பண்ணணும், பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவு எப்போதுமே வேணும். ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க.
ஒரு நல்ல இயக்குனர் நம்ம தமிழ் சினிமா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கிறார். இந்த படத்தின் மூலமாக, ஏன்னா பழைய காலங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், காதலிக்க நேரம் இல்லை, உத்தரவண்டி உள்ளேவா, கலட்டா கல்யாணம், காரோட்டி கண்ணன், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுந்தர் சி சார் படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை, நாகேஷ் சார் நடித்த படங்களாகட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தை அள்ளித்தான், இப்போ வந்து நம்ம கார்த்தி சார் படம் எதுனாலும் சரி, நகைச்சுவை அப்படின்னாலே அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கலந்தது. இந்த படமும் அப்படிதான். நிச்சயமாக வெற்றி பெறும். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சும்மா இருக்கீங்களா? மணி 12 ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டம் வரத்தான் செய்யுது. என்ன வருதா இல்லையா? சிலருக்கு திண்டாட்டமாக இருக்கு இல்லையா? எப்படா முடிப்பீங்க, சீக்கிரமாக அனுப்புனீங்கன்னா வீட்டுக்கு. அடுத்து ரோபோ சங்கர் வேற வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு. அதனால் அங்கே ஃப்ளைட் வெயிட்டிங். அதனால் ரத்தின சுருக்கமாக ஃப்ளைட்டே வெயிட்டிங் அங்கே நிற்குது, நிறுத்தி வச்சுருக்கோம் நாங்கள். ஆமாம், இந்த கண்டென்ட் கிடச்சிட்டா நம்ம அம்பி திரைப்படம். நான் என்ன பேசணும் அப்படின்னு நினச்ச எல்லாத்தையுமே எல்லாருமே பேசிட்டாங்க. மீண்டும் வந்து இந்த படத்தை பற்றி நம்ம ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி விடைபெறலான் இருக்கேன். எல்லாரும் சொன்ன மாதிரி இல்லை. அதாவது இப்போ என்கிட்ட வந்து எல்வின் சார் வந்து என் வீட்டில் வந்து கதை சொல்கிறதுக்காக வந்திருந்தாங்க. கதையில் நானே ஒரு படம் பண்ண போகிறேன். சரி, கதை எப்படிண்ணே? இந்த மாதிரி சார், நான் ஹீரோ யாருண்ணே அப்படின்னு. ஹீரோ வந்து ரோபோ சங்கர் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு ஷாக்கு. ரோபோ சங்கர் ஹீரோ பண்ணுறாரா? இன்னும் எல்லாருமே ஹீரோவை பண்ணுறாங்கனால இவரும் ஹீரோவுக்கு ஆசை வந்துட்டா. அதனால் அவர் ஹீரோவை பண்ண போகிறார். அவருக்கு ஒரு உடம்புக்கு வேறு சரியில்லைங்க, எப்படிங்க அவர் ஹீரோ நடிப்பார் அப்படின்னு நான் கேட்டேன் சார்கிட்ட. இல்லைண்ணே, நான் வந்து முதல்ல ரோபோ சங்கர்கிட்ட தான் அந்த விவரத்தெல்லாம் சொல்லி இது எப்படி உங்களுடைய உடல்நலம் அதுக்கு ஒத்துக்குமா அப்படிலாம் கேட்டேன். இல்லைண்ணே நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு அவருடைய கான்ஃபிடென்ட்டாக அவர் சொன்னதை வச்சு தான் நான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னென்னா பத்திரிகை வாயிலாக கேள்விப்படுற தகவல்கள் அதெல்லாம் நம்ம எல்லாருமே ஒரு ஷாக்கில் தான் இருந்திருப்போம். நிறைய பேர் சொன்னாங்க ரோபோ சங்கரா, அவ்வளோதான், ரோபோ சங்கருடைய லைஃபே முடிஞ்சிட்டு அப்படிலாம் சொன்னாங்களே. ஆனால் நான் எல்லார்ட்டையும் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிகிற ஆள் கிடையாடா, ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அவர் வந்து அப்படி பழையபடி வருவார் அப்படின்னு கடவுள்கிட்ட இப்பவும் நான் வேண்டிக்கிட்டேன். அதே அந்த கடவுள் இன்றைக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு ரோபோ சங்கரை நம்ம முன்னாடி உட்கார வச்சுக்கார் அப்படின்னா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஷூட்டிங் ஆரம்பித்தது அது எல்வின் சார் கூட நான் தான் முதல் படம் பண்ணுறோம். எல்லாம் நாங்கள் டீமே ஒரு ஜாலியான டீமாக அங்கே போனப்போ தான் எனக்கே தெரிஞ்சது, நம்ம டீமில் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு. இதில் புதுசாலாம் நடிக்கிறாங்க. நம்ம செந்தில், அப்புறம் அவர் முத்து, அவர் பீரான்லாம் அந்த ஊருக்கார், அவங்களாம் அங்கே வந்து எங்கள் டீமோடு இருக்கும்போது எல்லாருமே நாங்கள் ஒரு அழகான ஒரு ஜாலியான ஒரு டீமாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் இடையில டேரக்டர் கேட்டுக்கிறேன், அன்னை படம் எப்படி வந்துட்டுருக்கு, நாங்கள் நடிக்கிறது தான் படம்லாம் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்களோ அது வருதா, அதை கொஞ்சம் தயவுசெய்து கவனிச்சிருங்க, நாங்கள் ஒரு ஜாலி டீமோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. ஆமாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக வருதா அப்படின்னு. அண்ணாச்சி நீங்கள் எவ்வளவு ஜாலியாக இருக்கீங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனாலும் நான் என்ன யோசித்து வச்சுருக்கணும் அது வர்ற வரைக்கும் நானும் உங்களை ஜாலியாகவே நான் அந்த சீன்லாம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமாக அந்த அவருக்கு தேவையான காட்சிகளை படமாக்கியிருக்காரு. படம் அவங்க எல்லாருமே பார்த்தாங்க, நான் இன்னும் பார்க்கல. ரோபோனேட்டா இப்போ கேட்டேன், தலைவா எப்படி நீங்கள் நடிச்சிருக்கீங்களா சொல்லக்கூடாது, படம் மொத்தத்தில் எப்படி நல்லா வந்திருக்காருன்னு என்ன எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படமாக வந்திருக்கு அப்படின்னு ரோபோனை சொன்னார். அட்வான்ஸ் ரோபோனனுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், ஹீரோ அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர். ஆமாம், இந்த படத்தில் மட்டும்தான் ஹீரோ இல்லை, நான் தொடர்ந்து ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அடுத்து நீங்கள் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை. ஏன்னா ரோபோ சங்கர் வந்தார்னா அவருடைய காமெடிக்குன்னு அப்படி அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். அந்த அந்த நகைச்சுவையெல்லாம் காலம் கடந்தும் அதை மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட திறமைக்கு சொந்தக்காரர் அன்பு ரோபோ சங்கர் அவர்கள். இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. அப்படி ஹிட்டான பிறகும் அடுத்து கதை கேளுங்க, ஹீரோவாகவும் நடிங்க, காமெடியாகவும் நடித்து எங்களை சிரிக்க வைங்க அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். கண்டிப்பாக அதை செய்வார் நம்புகிறேன். அண்ணனுக்கு முதல் படம் என்ன பண்ணுறேன்,
எல்வினே, உங்களுக்கு முதல் படம் என்ன படம் சொன்னீங்க? சக்தி அவர்கள் படம் பேர் ஏதோ செய்தா என்னை அப்படிங்கிறது அண்ணனுடைய முதல் படம். இப்போ வந்து இது 2வது படம். இது 3வது படம். 2 கூட இருக்கோ பாருங்கள். இதை கூட கேட்காம மேடைக்கு வந்திருக்க பாருங்க. ரூல் நம்பர் 4 அது 2வது படமா? 3வது படம் அம்பி. பரவாயில்ல. இந்த அம்பி வந்து கண்டிப்பாக அது கதை எப்படிங்கிறத நான் சும்மா கதை சொல்லலாம். எனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் கதையை நான் சொல்கிறேன். என்ன ஒரே லைனில் சொல்கிறதா இருந்தா, அந்த கதாநாயகன் வந்து ஒரு குழந்தை. அம்பிங்கிறது வந்து அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அதுக்கு யார் கரெக்டாக இருப்பா அப்படின்னா அது அவர் ரோபோ சங்கர் அப்படின்னோடனே அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் தான் விவசாயம் சரியான ஒரு ஆளை தான் அந்த ஹீரோவாக தேர்ந்தெடுக்கார் அப்படின்னு சொல்லி படம் முழுவதும் வந்து ஒரு குழந்தை என்னென்னலாம் செய்யுமோ அதையெல்லாம் தன்னுடைய அற்புதமான உடல் மொழியில் அருமையாக உங்களை எல்லாரையும் கவர்ற விதமாக, நீங்கள் எல்லாம் ரசிக்கிற விதமாக தந்திருக்க படம் தான் அம்பி. இதில் நம்ம சொல்கிற விஷயங்கள் நிறையா பேசலாம். இதெல்லாம் நம்ம ஆடியோ லாஞ்சில் பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம ராஜேந்திரன், கோவை பாபு அவர்கள் நம்ம சினிமா கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலிருந்தே அண்ணன் எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லையா சினிமா ஆனால் கண்டுபிடிச்சது யாருண்ணே சினிமாவை? நீங்கள் சார்லஸ் ரெனால்டு தானே? கூடவே அண்ணன் பேர் எழுதிடுங்க. மோகன் வைத்தியா, சார்லஸ் ரெனால்டு 2 பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம். இப்படி கிட்டத்தட்ட ரொம்ப ஜாலியாக நாங்கள் எடுத்த படம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் இறைவனை வேண்டிக்கிடுங்க. பத்திரிகையாளர்களும் நல்லபடியாக எழுதுங்க. நேரமின்மை காரணமாக இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்குது. அது வந்து நான் அடுத்த மேடையில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதிய வணக்கம் ஆயிடுச்சு இப்போது. ஏன்னா ஒரு 5 நாள் டே நைட் ஷூட்டு. இப்போ கூட சாங் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வர்றேன். திரும்ப இப்போ கோயம்புத்தூர் போகிறேன். அதனால் எப்படின்னா ஒரு 3 வருஷமாக ஒரு வண்டி வந்து ஒரு அப்படியே அடப்பட்டு கிடந்து அதை எஃப்சி பண்ணி அதை சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேக் ஓவர் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வு. ஸோ ஒரு 2 வருஷம் ரொம்ப சிக்காக இருந்து ஜாயின்டிஸில் படுத்திருந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் கொடுத்ததுன்னா என்னுடைய அன்பு இயக்குனர், நான் செல்லம்மா வாத்தியார்னு கூப்பிடுவேன். இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, இந்த மாதிரி நிறைய ரௌத்ரம் நிறைய வெற்றி படங்களை கொடுத்த கோகுல் சார், சிங்கப்பூர் சலூனில் எனக்கு ஒரு பெரிய என்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நிறைய மேடைகளில் ஒரு நகைச்சுவை நாயகனாக ஓரமாக இருந்த என்ன சென்டர் ஃபிகர் ஆக்கிய இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவர் வந்து கதை சொல்லும்போது முதல்ல அவர் என்கிட்ட கதை சொல்லும்போது நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது எந்த ஹீரோவை போடலாம் அப்படின்னு தான் என்கிட்ட வந்து கேட்டார். ஆர்யா, ஜீவா, யார்கிட்ட போய் கதை சொல்லலாம் ஜி, சொல்லுங்க ஜி அப்படின்னு. ஆனால் அதே கதையை என்கிட்டையும் சொல்லி என்னைய ஹீரோவாக்கு வரணும் எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பரிணாமத்தை கொடுத்தது வந்து இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. தயாரிப்பாளர் சகோதரி பிரசாந்தினி அவங்களுடைய மனைவி, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி என் கூட பயணித்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்ட மேடையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ட் மீடியா பீப்புள், நீங்கள் இல்லைன்னா வந்து எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் முன்னாடி நான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். பட் இன்றைக்கி அதை தாண்டி கிட்டத்தட்ட நானும் சினிமாவுக்கு வந்து 2002 2001 கிட்டத்தட்ட 25 வருட காலத்துக்கு பிறகு ஒரு மேடை கலைஞனாக இருந்து நகைச்சுவை கலைஞன், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், டான்ஸர், ஆங்கர், பெர்ஃபார்மர் இப்படிலாம் தாண்டி இந்த படத்தில் வந்து கதையின் நாயகன். அவ்வளோதான், ஹீரோலாம் கிடையாது. கதையின் நான் எப்போயுமே அடிக்கடி சொல்கிறது தான், நம்ம வண்டி எப்போயுமே டெல்லி கணேஷ், ஒரு VK ராமசாமி, ஒரு வெண்ணிலராய் மூர்த்தி, இதை தான் என்னுடைய மைண்ட் தாட்டு. அதுதான், அந்த வண்டி தான் வந்து 85 வரையும் ஓடும். 85 வயசு வரை அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், பிரச்சனையே கிடையாது. ஹீரோன்னு போயிட்டு இப்போ சொன்ன மாதிரி அடுத்து நான் ஹீரோவாகத்தான் பண்ணுவேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா அது இந்த படத்துக்கு கதையின் நாயகன். அதனால்
ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, நான் அப்போ இருந்த கண்டிஷனில் என்னால் ஒரு 10 நிமிஷம் வெயிலில் நிற்க முடியாது, கேர் ஆயிடுவேன். எனக்கு டயத்துக்கு அந்த மருந்து கொடுக்கணும், நாட்டு மருந்து கஷாயம். இப்போ வரையும் அந்த மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரையும் பத்திய சாப்பாடு தான். வீட்டில் இருந்து ஷூட்டிங் போனால் கூட, ப்ரோக்ராம் போனால் கூட வீட்டில் இருந்து அந்த பழைய கஞ்சி வெங்காயம் இதுதான் என்னுடைய சாப்பாடு. ஸோ அதை வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி பொதுவாக எல்லாத்துக்கும் வந்து இப்போ எப்படி வந்து இயக்குனருக்கு வந்து மனைவி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்களோ அது மாதிரி என்னை கரம் பிடிச்சதுலேருந்து இந்த நிமிடம் வரை என்னை பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு, டயத்துக்கு என்ன வேணுமோ கொடுத்து, என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு, என்னை பெரிய ஒரு டேக் ஓவர் பண்ணி மீண்டும் மறுபடியும் ஒரு எல்லாரும் அண்ணாச்சி சொன்ன மாதிரி ரோபோ சங்கருக்கு முடிஞ்சு இனிமேல் அவ்வளோதான். நான் காதுக்கு இதை கேட்டிருக்கேன், நம்ம சினிமா வட்டாரத்தில் அடுத்து ரோபோ தான் போல், அவ்வளோதான் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி மீண்டும் என்னை களம் இறக்கிய என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய நன்றி இந்த மேடையில். ஏன்னா தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து தாரமே ஒரு தாயாக வந்த மாதிரி இப்போ வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ ரொம்ப ரொம்ப அவளுக்கும் இந்த இடத்துல நன்றி, என் மகளுக்கும் நன்றி, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி. குறிப்பாக இந்த படத்தில் வந்து அந்த பாட்டு பாடிய ஆஸ்கார் நாயகன் மரியாதைக்குரிய கீரவாணி சார் அண்ட் ட்ரம் சிவமன் என்ன அண்ட் மற்ற ஜிவி பிரகாஷருடைய மனைவியார், அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் இசையமைப்பாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கெலாம் வந்து அந்த பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணுறப்ப நான் பரிதவிச்சிட்டேன். மேடையில் நான் சும்மா வந்து பேச விட்டால் என்ன வேணாலும் பேசிடலாம், ஆனால் ரொமான்ஸுன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். அந்த பிள்ளையை கையை பிடிச்சி இழுத்து தூக்குறக்குள்ளே படாத பாட விட்டு போனேன். ஆனால் டைரக்டர் 4 தடவை தூக்கி இறக்கிட்டார். இல்லைங்க, இப்படி தூக்குங்க, இப்படி தூக்கி சோமோஸில் இறக்குங்க ரோபோஜி அப்படின்னு. அந்த வாக்கிய வரப்புக்குள்ளே நானே கிருகிருன்னு அப்பப்போ பிபி மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் கட்டும் வெயில், மொட்டை பாறை, இதில் ஓடி வாங்க, இதில் சறுக்கிக்கிட்டு வருவா, இப்படி பிடிங்கன்னா என்னைய பிடிக்கிறதுக்கே 2 பேர் வேணுமையா, இதில் அந்த பிள்ளைய வேற பிடிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு. பட் அதையும் தாண்டி ரொம்ப அழகாக அந்த ஊர் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா எனக்கு வந்து அடுத்த ஹீரோவாக ஒரு பரிணாமம் அப்படின்னும்போது சங்கர்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி சங்கராபுரம் அந்த ஊர் மக்கள் என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. என்னை மட்டும் இல்லை, ஹோல் டீமையுமே, சாப்பாடுலேருந்து எல்லாமே அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஊர் மக்களுக்கு நன்றி. அதே மாதிரி நிறைய மேடைகளில் ஒருத்தருக்கு நன்றி சொல்வேன். இந்த மேடையிலையும் அவருக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா கலக்கப்போவது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வரும்பொழுது நான் வந்து மேடை கலைஞனா அவ்வளோ பிஸி. நான் இதுவரையும் கிட்டத்தட்ட மேடையில் மைக் பிடிச்சி இதோட 33 ஆண்டுகள் ஆகுது. 33 வருஷம் கடந்து மேடையில் மைக் பிடிச்சி நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 18,000 மேடைகளுக்கு மேல் நிகழ்ச்சி பண்ணிட்டேன். அப்படி பிஸி. ஒரு நாளைக்கு 9 ஷோ 10 ஷோ பண்ண ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போலாம். ஏன்னா 1/2 அன் ஹவருக்கு ஒரு ஸ்டேஜ். காலையில் சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்புனா நைட்டு 2 மணிக்குள்ளே 10 ஷோ முடிச்சுட்டு வந்துடுவேன். சம்பளம் 100 ரூபா 150 ரூபா தான். ஆனால் 10 ஷோ முடிச்சுட்டு விடிய காலம் 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். அவ்வளோ பிஸியாக இருக்கும்போது இப்போ கலக்கப்போகுது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போகிறாங்க விஜய் தொலைக்காட்சியில். அப்போ எனக்கு அன்பு அண்ணன் பாஸ்கரன், பாஸ்கர் அண்ணன் வந்து ரொம்ப வருஷம் பழக்கம். அண்ணன் வந்து தம்பி இது வந்து ஒரு தடவை ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு போ அப்படின்னாரு. அண்ணே எதுக்குண்ணே, வந்தால் ஒரு எபிசோடு வருவோம் அவ்வளோதான். ஆனால் அந்த நேரத்தை விட்டுட்டா ஒரு 3 நிகழ்ச்சி பண்ணால் எனக்கு 300 ரூபா வந்துடும்ண்ணே, நான் போகிறேன்னே அப்படின்னேன். இல்லைடா ஒரு 5 நிமிஷம் ஆடிஷன் மட்டும் அட்டன் பண்ணிட்டு போ, நீ கமல் சார் மாதிரி விஜயகாந்த் சார் மாதிரி இன்னும் பேசிட்டு மட்டும் போ, அதுக்கப்புறம் வருது வரல அவர் பார்த்துக்கலான்னு என்னை கையை பிடிச்சி தரத்தன்னு இந்த ஸ்கூல் பிள்ளையில் கொண்டு போய் விடுற மாதிரி என்னை உள்ளே தள்ளி விட்டு ஒரு 5 நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ண வச்சார். அந்த 5 நிமிடம் பெர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கப்புறம் இன்றைக்கு இந்த மேடையில் நிற்கிற வரையும் என்னை வந்து உலகம் ஃபுல்லாக காமிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் பாஸ்கரனே. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் ஃபைட் மாஸ்டர்
நமக்கு ஃபைட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் ஒரே நாளில் அவ்வளோ அழகாக இவருக்கு என்ன வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணார். ஸோ ஃபைட் மாஸ்டருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றி. டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஃபைனலாக வந்து நன்றி சொல்லணும்னா, நான் உடல் உயிர் மூச்சு எல்லாம் எப்போவுமே அண்ணன் எப்படி சொன்னாரோ அது மாதிரி தான். எங்கள் ஆண்டவர் பத்மஸ்ரீ டாக்டர் கமலுக்காக உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்கு, அப்படி தான் நான் எப்போயுமே பேசுவேன். ஸோ ஃபஸ்ட் லுக்லேருந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணி அவ்வளோ சப்போர்ட்டிவாக எனக்கு கேட்ட உடனே பண்ணி கொடுத்தாரு. என் மகள் கல்யாணத்துக்குமே வந்து எங்கேயோ பிரச்சாரத்தில் இருந்து எனக்காக சிரத்தை எடுத்து வந்து அந்த மேடையில் நின்று அவ்வளோ தூரம் பேசிட்டு போனார். இன்றைக்கி என் பேரனுக்கும் அவர் சொன்ன மாதிரியே அவ்வளோ அழகாக நட்சத்திரன் அப்படின்னு அவ்வளோ அழகாக பேர் வச்சு சிறப்பு பண்ணியிருக்காரு. ஸோ நான் சாகும் வரை மறக்க முடியாத ஒரு ஆஸ்தான குரு உலகநாயன் அவர்கள். அதே மாதிரி தனுஷாருக்கு எப்பயுமே நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து சின்னத்திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு போகும்போது ஒரு கலைஞனுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். மாரிங்கிற ஒரு படம் இல்லைன்னா எனக்கு வந்து வெள்ளித்திரையில் அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. நான் நிறைய படங்களில் ஒரே ஒரு சீன் கேப்டன் மாதிரி வந்து நடிச்சுட்டு போங்க, ஒரே ஒரு சீன் நடிகர் தலை மாதிரி இருக்குது சீனு பண்ணிட்டு போங்க அப்படிம்பாங்க. என்னடா நமக்கான யூனிக் ஒன்றுமே இல்லையா, நம்மள்கிட்ட இருக்கே அது எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் என்னுடைய யூனிக் பாடி லாங்குவேஜை கண்டுபிடிச்சது வந்து கோகுல் சார் தான். ஆனால் அந்த மாரி திரைப்படத்தில் பாலாஜி மோகன் அவர்கள் கூப்பிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. வாயை மூடி பேசவும் திரைப்படத்துக்கு அப்புறம் தனுஷ் சாரோடு சேர்ந்து அவ்வளோ பெரிய ஸ்டாரோடு நடிக்கும்போது நம்ம எவ்வளவோ விஷயங்கள் ஆன் தி ஸ்பாட்டு தான். அந்த படத்தில் வரக்கூடிய மாரி 1 மாரி 2 எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் நான் போட்ட டைலாக் தான். அதை எதையுமே வந்து டப்பிங்லையும் அப்படியே பேசுகிற சங்கர், எதையுமே கரெக்ஷன் பண்ணவே வேண்டாம். அவ்வளோ அழகாக அந்த ஸ்பேஸ் கொடுத்து என் லைஃப்லேயும் முக்கியமான சில உதவிகளும் பண்ணிய தனுஷ் சார், அவரை வந்து மறந்தேன்னு சொன்னால் இன்றைக்கி மதிய உணவு கூட எனக்கு கிடைக்காது. அந்த இடத்துல தனுஷ் சார் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த படத்தில் நடிக்கும்போதே நான் உங்கள் கூட இவ்வளோ அழகாக ஜெல்லாகிறேன்னா அதுக்கு காரணம் அவருடைய செல்லப்பிள்ளை தான். எப்படி கமல் சாருக்கு செல்லப்பிள்ளையோ அது மாதிரி தனுஷ் சாருக்கு நான் ரொம்ப செல்லப்பிள்ளை. உங்கள்கிட்ட நான் இவ்வளோ தூரம் ஜெல்லாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார்? என்னுடைய ராசி தான் சார் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன ராசி அப்படின்னு, தனுஷ் ராசி அப்படின்னாரு. தனுஷ் ராசின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிச்சுவேஷனில் மிகப்பெரிய உதவி செஞ்சு இன்றைக்கி நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன்னு அது காரணம் தனுஷ் சார் அவர்கள். அவருக்கு எப்பயுமே நன்றி. அண்ட் இந்த படம் வந்து மே 9 வருது. நாங்கள் வந்து ஆஸ்காருக்கு படம் பண்ணலை, ஆடியன்ஸுக்கு தான் படம் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த மாதிரி கதை உலகத்திலே இல்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். வந்தால் நல்ல ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபேமிலியோடு சிரித்து சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு அற்புதமான படம். தொடர்ந்து நான் வந்து காமெடியனாக தான் நடிப்பேன், கேரக்டர் ரோல் தான் நடிப்பேன். இந்த மாதிரி கதையின் நாயகனாக இருக்கும் பட்சத்தில் வேணால் நடிக்கலாமே ஒழிய நான் எப்பையும் என்கிட்ட நிறைய முறை கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்போ ஹீரோ ஆவீங்கன்னு. நான் எப்பயுமே மக்கள் மனசில் ஹீரோவாகி பல வருஷமாச்சு. ஸோ அவங்கள லைவாக நான் நிறைய 10,000 பேர் 5,000 பேர் 1,00,000 பேருக்கு முன்னாடியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அதனால் நான் மக்கள் மனசில் எப்பயுமே ஹீரோ தான். அதனால் தனித்துவமாக ஒரு படம் எனக்கு தேவையில்லை. நம்ம எப்பயுமே ஒரு நகைச்சுவையாளர், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலைஞனாக இருக்கணும் அப்படின்னு தான். ஸோ தொடர்ந்து நகைச்சுவையாகவே நிறைய படங்கள் எடுத்து பண்ணணும். மீடியா பீப்புள் நிறைய நிகழ்வில் நீங்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு சின்ன திரைப்படம் தான், பட் இருந்தாலும் இதை பெரிய லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தொலைக்காட்சி ஊடக பத்திரிகை நண்பர்கள். நீங்கள் ஆஹா ஓஹோ பிரமாதம் இந்த மாதிரி ஒரு கதை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படிலாம் எழுத வேண்டாம். படம் நல்லா இருக்குது, போனால் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பார்க்கலாம். ஏன்னா வெயிலுக்கு நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதே வெயிலுக்காக தான். இப்போ மே மாதம் அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா ஏசியில் போகலாம்னு ஒருத்தர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போவான், இல்லைன்னா லவ் பண்ணுற பொண்ணுங்களை போட்டு ஏதாவது தேட்டருக்கு போவான். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 50 பேர் ஒதுங்கினா போதும். டெய்லி ஒரு ஷோக்கு 50 பேர் ஒதுங்கினா அவங்களுக்கான படம் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக இருக்கும்.
ஸோ நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. சொல்லிவிட்டாக்க நல்லா இருக்கு. மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர், என்னுடைய உறவினர், அதே மாதிரி என் பக்கத்து ஊர் ரோபோ சங்கர் அவர்களுக்கு படத்தில் ஹீரோவாகத்தே இருந்திருக்காரு. நான் நண்பராகத்தே இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இயக்குனருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணாச்சி போனாலே அந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஹோட்டலும் நாட்டுக்கோழி இருக்கும் இல்லையா, அவங்கள அடிக்க வச்சு சமைச்சே கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி என் மூத்தவே பெரியவே மோகன் வைத்தியா, அவனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மீஜ ராஜேந்திரன், அதே மாதிரி கோவை பாபு, அப்புறம் ராஜா, இது கேமராமேனு எங்களை ரொம்ப அழகாக அந்த படத்தில் காட்டியிருக்காரு. நீங்கள் பேசுகிறதாங்க டைலாக்கு டைரக்டர் எழுதி கொடுக்குறதா பேச மாட்டிய உங்கள் நோக்கத்துக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவார். வில்வின் சாரை பற்றி நான் இங்கே நிறையா சொல்லணும். ஏன்னா நல்ல ஒரு மனிதர். 1 மணியாக இருந்தாலும் ஃபோன் எடுத்து அண்ணே உங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. அப்போ நான் சொல்லுவேன் அவர்கிட்ட சில நிறைய குறைகளை சொல்லுவேன். எனக்கு சாப்பாடு வந்துருச்சு, மோகன் வைத்தியா பெரியவனுக்கு தான் சாப்பாடு வரல, வேகமாக அவனை கொடுத்து விடுங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்படி அதே மாதிரி அந்த மியூசிக் டைரக்டர் சொல்லிக்கிறேன்னு அதை அவரை மறந்துட்டு தப்பாக நினச்சிக்கிறாரிய நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த அக்கா, நீங்கள் அவங்க ரோபோவுக்கு அக்காவை நினைச்சிருக்கீங்களா, அவங்க பேசுனதுனா கரெக்டு, கொஞ்சம் இங்கிலீஷில் அதிகமாக பேசுகிறாங்க, அதுதான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா தமிழில் பேசியிருக்கலாம், கொஞ்சம் அதை ட்ரை பண்ணுங்கக்கா அடுத்த படத்தில். ஏன்னா பேசினியே கொஞ்சம் இடையில இங்கிலீஷ் வந்துச்சு. ஏன்னா இந்த இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு அலர்ஜி. தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை, அதை நீங்கள் மாற்றிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நன்றிகள், வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. மேடையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் எல்லாருக்கும். அம்பி சேது படத்தில் என்னோட பேர் அபித குச்சலாம்பாளோட மாமா, அவளை கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளை அம்பிங்கிற அந்த பேரில் நடித்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா அன்னியன் படத்தில் விக்ரம் அம்பியாக நடித்தார். இப்போது சேதுவில் இருந்த அம்பி இப்போ அம்பி படத்துலேயே நடிக்கிறேன் அப்படிங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பெருமையாக இருந்தது. எல்வின் பாசர் சார் நான் டைட்டில் கேட்டப்போ சொல்கிறேன் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அம்பின்னு சொன்னோடனே ஆஹா என்னோட பேர் இப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். எல்வின் சார் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எனக்கு அவரோட கூட இது 3rd மூவி, 3வது படம் எனக்கு. தேங்க்யூ வெரி மச் பாசர் சார், தேங்க்யூ வெரி மச். அவரோட ஃபஸ்ட்டு மூவிலையும் ஒரு கேரக்டர் பண்ணினேன். பட் சம்ஹவ் அந்த கொரோனா பீரியட்னால அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு சாருக்கு. அடுத்தது ரூல் நம்பர் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லர் மூவி, ஃபுல்லாக கேரளாவில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அதில் ரொம்ப சீரியஸான கேரக்டர், ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டி, ஹீரோயினோட அப்பாவை பண்ணேன். ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சீரியஸான கேரக்டர் அது ஆக்சுவலி. பட்டு அம்பி படத்தில் 3rd மூவியில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை ஏதோ நம்பிக்கையில் என்னை கூப்பிட்டு தைரியமாக காமெடி பண்ண வச்சுருக்காரு. தேங்க்யூ வெரி மச் சார் அதுக்கு. ஸோ இனிமேல் நிறைய காமெடி மூவிஸ் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது உங்கள் மூலியமாக. ஸோ எனக்கு பாசா சார் எப்படின்னா ஒரு டைரக்டராக இல்லாமல் நாங்கள் ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவருக்கு திடீர்னு ஃபோன் பண்ணுவார், மோகன் சார் எங்கே இருக்கீங்க, வீட்டில் இருக்கேன், நான் வரேன், வீட்டுக்கு வரேன் அப்படிம்பாரு. உடனே ஏதாவது சமைச்சு வைப்பேன் சார் வரேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி அடிக்கடி அவங்க டீமோட நம்ம வீட்டில் இருந்து டிஸ்கஷன்லாம் பண்ணி எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கும். ஒரு டைரக்டர் நம்ம வீட்டில் உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பல வருஷங்களாக தனியாகவே இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும், பிக் பாஸ்லலாம் நிறையா சொல்லியிருக்கேன், யூடியூப்லலாம் நிறையா சொல்லியிருக்கேன் என்னோடய லைஃப்பை பற்றி. எனக்கு இந்த மாதிரி அவங்க டீமாக ஒரு 7-8 பேர் வரும்பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம், நம்ம ஒரு ஃபேமிலியோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கு நான் அடிமை, நண்பர்கள் அப்படின்னாலே அடிமை. அதனால் இந்த அம்மி படத்துலையும் நடிக்கும் பொழுது கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டும் நிறைய கலாட்டா கிண்டல்கள்லாம் பண்ணுவாங்க. பரவாயில்ல, ஏன்னா அவங்களாம் டிவியில் வரும்பொழுது எவ்வளோ கிண்டல்கள்லாம் பண்ணிக்கிட்டு அவங்களே கலாய்ச்சிக்கிட்டு அதெல்லாம் பண்ணும்போது பரவாயில்ல, நம்ம கலாய்க்கிறதுக்கு நம்மளை ஒருத்தனை கடவுள் படைச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிப்பேன் நான். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா எப்போவுமே நம்ம சீரியஸாக ரொம்ப அப்படியே இதுவாக இருந்தால் தான் பிரச்சனை. நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டோம்னா அதில் பிரச்சனை இருக்காது. இப்போ கூட கஞ்சா கருப்பு ஏதோ சொல்லிட்டு இருந்தா, கல் விழும் மண் விழும்லாம் சொல்லிட்டு இருந்தா. என்ன ஒன்றும் புரியல, சிரிச்சுக்கிட்டே சொன்னார். சார் உங்களுக்கு யாருக்கா புரிஞ்சுதா? பாபு புரிஞ்சுதா? எனக்கு அப்புறமா சொல்லுங்க. ஓகே, ஏதோ கல் விழும் அப்படின்னாரு. இது வரைக்கும் எதிர்பார்த்துருக்காங்க. வரல, அது சுண்டல் வாங்கி தந்தேன் அப்படின்னாரு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அதை சாப்பிடக்கூடாது, அங்கேயே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு பெரிய பெருமை, ஃபஸ்ட்டு அதை சொல்லியே ஆகணும், ரோபோ சங்கர். ஸோ நிறைய டிவியில் அவரை பார்த்து ரசித்து, அவருடைய காமெடியெலாம் பார்த்து சிரித்து வயிறு வலித்து, சினிமாலேயும் அவருடைய காமெடியெலாம் பார்த்து அவரோட கூடவே நடிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு வருமா, அவரை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருமா அப்படின்னு நினச்சிக்கேன். நம்ம இமான் அண்ணாச்சியை கூட நான் பார்க்கும்பொழுது, அவருடைய டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்க கூடலாம் நம்மளுக்கு வருமா வாய்ப்பு அப்படின்னு நினச்சிருக்கேன். அது இந்த படத்தில் அது நிறைவேறினப்போ ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே கதைக்கு ஏற்ற கதாநாயகன் இருந்தால்தான் அந்த கதை நல்லாயிருக்கும், அந்த திரைப்படமும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த அம்பி படத்தில் உள்ள கதைக்கு ரோபோ சங்கர் அவர் தான் ஆப்டான பர்சனாக இருப்பாருன்னு அவரை கதாநாயகனாக எல்வின் சார் போட்டது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். ஏன்னா ஸ்பாட்டில் அவர் நடிக்கும்போது நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரோபோ சங்கர் நடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மோஸ்ட்லி இயக்குனர் பின்னாடி தான் நிற்பேன் எல்லா படத்துலையும். கே பாலச்சந்தர் சார் கிட்ட நடிச்சிருக்கேன், சங்கர் சார் கிட்ட நடிச்சிருக்கேன், பாலா சார் கிட்ட நடிச்சிருக்கேன், நாகா சார் கிட்ட நடிச்சிருக்கேன், திருச்செல்வம் சார் கிட்ட நடிச்சிருக்கேன், எல்லார்கிட்டையும் நடிச்சிருக்கேன். எல்லார்கிட்டையும் நடிக்கும்பொழுதும் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் நான் எடுத்துப்பேன். நான் நிறைய விஷயங்களை எடுத்துப்பேன். இன்றைக்கி என்ன ஒரு படம் டைரக்ட் பண்ண சொன்னால் கூட அந்த அளவுக்கு என்கிட்ட ஒரு தைரியம் இருக்குது, டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களை கற்றுப்பேன் நான். அது மாதிரி ரோபோ சங்கர் நடிக்கும்பொழுது நான் பார்த்துட்டே இருப்பேன். எங்கே ரொம்ப ரசிப்பேன் நான். அவருடைய காமெடி ஆகட்டும், அவருடைய ஜோக்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப ரசிப்பேன். அதே மாதிரி ஷூட்டிங் சங்கராபுரம் ஊரில் நடந்தப்போ அந்த ஊர் மக்கள் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப 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 டிஸ்டர்ப் பண்ணாமல், ரொம்ப அங்கே நின்றுக்கிட்டு சத்தம் போடாமல், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக ஷூட்டிங் பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியாக இருந்தாங்க. எஸ்பெஷலி நம்ம ரோபோ சங்கருக்கு அவர் அப்போ உடம்பு முடியாமல் இருந்தப்போ ஒரு வீடு ஒருத்தங்க எங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ரிச் பீப்புள், அவங்க வீடை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க போயிடுவாங்க வெளியில், நாங்கள் தான் உட்காந்துருப்போம் உள்ளே பேசிட்டு அரட்டடிச்சுட்டு தூங்கிட்டு கத்திக்கிட்டு கிடப்போம் நாங்கள் அந்த வீட்டில். அவங்க வீட்டில் எங்களுக்கு லஞ்சு டயத்தில் எங்களுக்கு அந்த அம்மா அவ்வளோ முட்டையெல்லாம் வர விஷயம் ஆம்லெட்லாம் போட்டு கொடுத்து எங்களுக்கு அவங்க ஒரு ஃபேமிலியாகவே எங்களை ஆக்கிட்டாங்க. அவங்க ஃபேமிலியில் ஒருத்தங்களாகவே ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கிடைச்சது பெரிய 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 பாக்கியம்னு சொல்லணும். ஏன்னா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது செருப்பை போட்டு உள்ளே வராதங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. இருந்தாலும் நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோமே அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். அதே மாதிரி ரமேஷ் கண்ணா சார், அவருடைய அந்த காமெடி பண்ணுற விதம், அவர் டீச் பண்ணுவார் எங்களுக்கு நடிக்கும்பொழுது. இந்த வைத்தியா இதை இப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ணுவார். நிறைய அவரும் எங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணார் டைரக்ட் பண்ணி. ஸோ நான், கஞ்சா கருப்பு, நம்ம இமான் அண்ணாச்சி எல்லாருமா சேர்ந்து, இன்னும் எங்கள் கூட இருந்த சில ஆர்டிஸ்ட்டும் இங்கே இருக்காங்க, வந்திருக்காங்க, ஊர்லேருந்து வந்திருக்காங்க. வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம். ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு ஃபேமிலியாக தான் இருந்தோம். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஹா இந்த ஃபேமிலியை திருப்பி எப்படா மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஏக்கமாக இருந்துச்சு. அப்புறம் அடிக்கடி ஃபோனில் பேசுவோம். பாசர் சாரை ஃபோன் பண்ணி சார் எப்போ சார் படத்தை காட்ட போகிறீங்க, எப்போ சார் படத்தை பண்ண போகிறீங்க, வரும் வெயிட் பண்ணுங்கள், நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பாக வரும் அப்படின்னாரு. ரொம்ப சூப்பரான டயத்தை செலக்ட் பண்ணியிருக்காரு, லீவு நாள், ஹாலிடேஸ். ஸோ இந்த நேரத்தில் இந்த படம் வர்றது கண்டிப்பாக 100% இல்லை சார், 1000% பெரிய 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 சக்ஸஸ் தான் நம்மளுக்கு கிடைக்க போகிறது, நம்ம எல்லாருக்குமே கிடைக்க போகிறது. உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள்லையும் நாங்கள் இருக்கணும். ரோபோ சங்கர்
இனி ஹீரோவா மட்டும்தான் நடிக்கணும். கை தட்டுங்கப்பா, என்னப்பா கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. சங்கர், உங்ககிட்ட அந்த இது இருக்குது சங்கர், கவலைப்படாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கதை இது வரும், கதை களம் வரும், கண்டிப்பாக நீங்கள் அதில் பண்ணுவீங்க. விடமாட்டோம். என்ன கேலி கிண்டல் வந்தாலும் நான் கூடவே தான் இருப்பேன், உங்கள் கூட பண்ணுவேன். இமான் அண்ணாச்சி, உங்களோட நடித்தது பெரிய அனுபவம், மறக்கவே முடியாது என்னால். ஐயோ, வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அனுபவம் அவருடைய கஞ்சா கருப்போடு. நானும் கஞ்சா கருப்பு திடீர்னு ஒரு நாள் வந்து, பெரியவனே எங்கடா சாப்பிட்டியாடான்னாரு கஞ்சா கருப்பு. இல்லைடா சின்னவனே அப்படின்னா. அது கவுண்டமணி செந்தில் மாதிரி பிரம்மாண்டமாக ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து சின்னவன் பெரியவன் இருக்கான், சின்னவன் வந்திருக்கான், அப்படி தான் பேசிக்கிறோம் நாங்கள். என்னங்க மனுஷன் தானுங்க எல்லோரும், அவ்வளோதாங்க. அந்த ஆர்டிஸ்ட், இந்த நடிகன், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தானே தவிர நமக்கு சொந்தமானது ஒன்றுமே கிடையாது. அந்த பேர், புகழ் எல்லாமே அந்த பேருக்கு மட்டும்தான். அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். இந்த படம் வயிறு வலிக்குங்க கண்டிப்பாக. அவ்வளோ காமெடி இருக்குது. காமெடி மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் கண்டிப்பாக. சார் வந்து பாஸ்கர் சார் வந்து இந்த படத்தில் சில